ஒரு பாவை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளை போல அருகில் வந்து பேசிட விரும்புகிறேன். ஒரு பாவை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளை போல அருகில் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும்னு நினைக்கும் போது நான் செஞ்ச பாவங்கள் ஞாபகம் வருது. கில்ட்டி ஃபீல் என்னை ஓவர் கம் பண்ணிடுது. இந்த குற்றுணர்வு என்பது சாத்தான் கொடுக்குற ஒரு ஆயுதம் தாங்க. இந்த குற்றுணர்வு கொண்டு வந்தே நம்ம இளமுறையும் பார்க்கலாம். வேதத்துல இந்த குற்றவுணர்வுல இருந்து வெளிவந்தவங்களும் இருக்கிறாங்க, விழுந்து போனவங்களும் இருக்கிறாங்க. யூதாஸ் எடுத்துக்கோங்களேன். இயேசுவை காட்டி கொடுத்துட்டு குற்றுணர்வோடு அப்பா கிட்ட போக முடியாம அவனே விழுந்துட்டான். ஆனா இளையகுமாரனை பாருங்க, பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு குற்றுணர்வு இருந்தாலும், ஒருவேளை அந்த குற்றுணர்வு அவர் இருந்திருந்தா அப்பா கிட்ட போயிருந்திருக்க முடியாது. பன்றி மேய்க்கிற வேலையை தான் அவர் கண்டினியூ பண்ணியிருப்பார். ஆனா அந்த குற்றுணர்வையும் ஓவர் கம் பண்ணி அப்பா கிட்ட போனனாலதான் அவருக்கு உயர்வான காரியமும் அமைஞ்சது. அப்பாவும் அவர் அணைக்க ரெடியா இருந்தார். இன்னைக்கு கூட நம்மளும் பல பேர் இந்த குற்றுணர்வுலயே நம்ம இருக்கிறோங்க. அப்பா அணைக்க ரெடியா இருக்குன்றதே நம்ம மறந்து போயிட்டோம். இன்னைக்குதான் சரியான டைம். அந்த குற்றுணர்வுல இருந்து வெளியே வந்துருங்க. அப்பா உங்களை அணைக்க ரெடியா இருக்கிறாரு. உயர்வான வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் ஆயத்தமாயிடுங்க. God bless you.